சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓய், என்னாச்சு பார்வதி? ஒன்றும் இல்லை மாமா. உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே, என்னாச்சு? என்ன பார்க்குற? நகைக்கடையில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அம்மாவுக்கு வரவேற்புலாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மாமா. கடை முதலாளி அம்மாவை பார்த்ததும் ஓடி வந்து உள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நானும் பட்டமாக்காவும் பவானிக்கு ஒரு வைர மோதிரம் வாங்கினோம். அப்புறம் என்ன பாக்குற பார்வதி? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அம்மாவோட அடுத்த கல்யாண நாளுக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி கொடுக்கணும் மாமா. அதான் நெக்லஸ் இப்பவே செலக்ஷன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன மாமா நீங்க திரும்ப திரும்ப அப்புறம் அப்புறம்னு கேட்டுட்டே இருக்கீங்க? அவ்வளவுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போய் பால் எடுத்துட்டு வரேன் மாமா. நீ சொல்லாம மறைச்சா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? பட்டாமா எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அழாத பார்வதி, சொன்னா கேளு. எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. உடனே எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. பார்வதி, உன்னை சோதனை பண்ற வரைக்கும் நீ ஏன் அமைதியா இருந்த? அந்த இடத்துல ஆதியோட மனைவியா கம்பீரமா நடந்திருக்க வேண்டாமா? நான் உண்மையா இருக்கிறது தப்பா மாமா? தப்பு இல்ல பார்வதி. இந்த உலகத்துல எவ்வளவுதான் உண்மையா இருந்தாலும் சில இடங்கள்ல போலியான முகம் தேவைப்படுது. அதை புரிஞ்சு நீ நடந்துக்கணும். நீ வேற, நான் வேற இல்ல பார்வதி. உனக்கு ஒரு அவமானம் நடந்தா அது எனக்கு நடந்த மாதிரி தானே. அதை நீ எப்படி அனுமதிக்கலாம்? இங்க பாரு, இனி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இப்படி நடக்க நீ அனுமதிக்க கூடாது. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மருமகளா, என்னோட மனைவியா கம்பீரமா நடக்கணும். உன்னை நீயே தரம் தாழ்த்திக்க கூடாது. புரிஞ்சுதா? புரியுது மாமா. சரி, போய் பால் எடுத்துட்டு வா. போ.